மூலக்கடுப்பு, ஆசனவாயு முழுவதுமே ஒரு விதமான திணவு இருந்துகிட்டே இருக்கும். ஒரு கடுப்பு ஆசனவாயு முழுவதும் கடுப்பு இருந்து மோஷன் போகும்போது ரொம்ப சிரமப்படுவாங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, காற்று பிரியறதுக்கே ரொம்ப சிரமப்பட்டு, சாப்பிட்ட உணவு உடனே மேல் நோக்கி அப்படியே தள்ளும். ஹன்னு ஒரு ஏப்பம் வரும். அந்த ஏப்பம் வந்தவுடனே தான் நெஞ்சு வலி சரியாகும். அவங்களுக்கு இடுப்பு ஃபுல்லாக பிடிச்சிக்கும். இந்த மாதிரியான மூலக்கடுப்பு இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. எங்கேயாவது ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணும்போது கூட இவங்களுக்கு ஆசன வாயு சுற்றியும் ஒரு விதமான எரிச்சல் இருக்கும், கடுப்பு இருந்துகிட்டே இருக்கும். அப்படி இருக்கிறவருக்கெல்லாம் ரொம்ப 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 எளிமையான முறையில் ஒரு தீநீரை நம்ம காய்ச்ச போகிறோம். அதுக்காக நம்ம முள்ளங்கியை பயன்படுத்துகிறோம். முள்ளங்கியை தெரியாதவர்களே கிடையாது. முள்ளங்கி ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். முள்ளங்கியில் இருக்கக்கூடிய காரத்தன்மையும் அந்த நீர்த்தன்மையும் எண்ணற்ற மருத்துவ குணங்களை கொண்டது. இன்னைக்கு ஆசன கடுப்பு இருக்குது, மலம் சரியாக கழிக்க முடியல, மலம் இலகிய நிலையில் போகாத ஸ்டிக்கி ஸ்டூல்ன்ற அளவுக்கு மெழுகை போன்று போகுது, சரியான முறையில் எனக்கு மோஷனே போகல சார், நான் எப்பயாவது ஒரு டைம் மோஷன் ஒரு நாளைக்கு போவேன், ஒரு நாளைக்கு போகாத விட்டுருவேன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஆசன கடுப்பு இயற்கையாகவே வந்துடும். அந்த ஆசன கடுப்பு இருப்பவர்களுக்கெல்லாம் நாம் காய்ச்சக்கூடிய இந்த தீநீரானது ஒரு அருமருந்து என்று சொல்லலாம். அந்த வகையில் முள்ளங்கியை 200 கிராம் அளவுக்கு எடுத்து நல்லா சீவிடுங்க. தோல் சீவிட்டு சிறு சிறு துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துங்க. இந்த முள்ளங்கியை எடுத்து அந்த சிறு சிறு துண்டுகளாக நம்ம கட் பண்ணும் பொழுதே அந்த காரத்தன்மை நமக்கு மூக்கில் சுவாசிக்கும் போதே தெரியும். உடம்புக்குள்ளே இருக்கிற கழிவுகளெல்லாம் வெளியேற்றக்கூடிய அருமருந்து முள்ளங்கி. அந்த வகையில் அதனோடு கூட நம்ம முள்ளங்கி சேர்க்கும் போதே அத்திமரப்பட்டை, அத்திமரப்பட்டைக்கு எண்ணற்ற மருத்துவ குணங்கள் இருக்குது. அந்த வகையில் ஆசன கடுப்பு, மூலக்கடுப்பு இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த ஆசன வாயுவானது சுருங்கி இருக்கும், விரியும் தன்மையோடு இல்லாமல் இருக்கும். அந்த இடம் ஃபுல்லாகவே ட்ரை ஆகிட்டு ஒரு புண்ணு அங்கங்கே லேசான ரணம் கண்டு அதிகமான தினவும் எரிச்சலும் இருக்கும். இப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அத்திமரப்பட்டை ஒரு அரிய மருத்துவ குணங்களை கொண்டது. இப்போ நம்ம காய்ச்சற இந்த தீநீரோடு அத்திமரப்பட்டையை நல்லா இடித்து பொடி பண்ணி வச்சுருக்கோம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த தீநீருக்காக பயன்படுத்துகிறோம். அத்திமரப்பட்டை அதுக்கு மட்டும்தான் மருத்துவ குணங்களான்னு கேட்டால், உடம்புக்குள்ளே இருக்கிற கழிவுகளை வெளியேற்றுவது மட்டுமல்லாமல் உடம்பெல்லாம் ஒரு மாதிரி தளர்ச்சியாக இருக்குது, பலமே குறைஞ்சி இருக்குதுன்றவங்களுக்கெல்லாம் ஒரு அரிய காயக்கல்ப மருந்துன்னு சொல்லலாம். இந்த அத்திமரத்தினோட பட்டை உஷ்ணத்தை தணிக்கும், நெஞ்சு எரிச்சலை குணப்படுத்தும், வயிற்றுக்குள் இருக்கின்ற ரணங்களை குணப்படுத்தும். அது மட்டும் இல்லாத ஒருவருக்கு அதிகமான நாக்கு வறண்டு காணப்பட்டு உதடெல்லாம் காஞ்சிடும். அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் வயிற்றுக்குள்ள ஒரு உஷ்ணம் தங்கி இருக்கும். அந்த வயிற்றுக்குள்ளே இருக்கிற உஷ்ணத்தையும் தணிக்கக்கூடிய வல்லமை அத்திமர பட்டைக்கு உண்டு. இப்போ நம்ம காய்ச்சக்கூடிய இந்த தீநீரோடு ஒரு சிறிய ஸ்பூன் அளவுக்கு அத்திமர பட்டையோட பொடியை பயன்படுத்துகிறோம். அடுத்ததாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இந்த மஞ்சள் தூள்னா எல்லா இடத்துலையுமே மஞ்சள் ஒரு காயக்கல்ப மருந்து, துணை மருந்தாக பயன்படுத்தி வரோம். இந்த மலக்குடல் சுற்றிலும் இருக்கக்கூடிய ஆசன கடுப்பு, தினவு இருக்கிறவங்களுக்கெல்லாம் மஞ்சள் ஒரு அரிய மருந்துன்னு சொல்லலாம். அந்த வகையில் இப்போ காய்ச்சக்கூடிய இந்த தீநீரோடு ஒரு சிறிய ஸ்பூன் அளவுக்கு மஞ்சளை பயன்படுத்துகிறோம். ஒரு 200 மில்லி அளவுக்கு தண்ணீர் எடுத்து நல்லா கொதிக்க வைக்கிறோம். இந்த 3 மூலிகைகளையும் தண்ணீரில் நல்லா கொதிக்க வைக்கிறோம். அப்படி கொதிச்சுட்டே இருக்கும் பொழுது தீநீர் பதம் வரும். அது தீநீர் பதம்னா என்னன்னு நீங்கள் கேட்கலாம். அந்த தீநீரே நறுமணம் வீசி கோல்டன் கலரில் மாறும். அப்படி மாறும் பட்சத்தில் ஒரு பாத்திரத்தில் எடுத்து நம்ம வடிகட்டணும். அப்படி வடிகட்டி அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பை சேர்க்கணும். ஏன் உப்பு சேர்க்கணும்? எல்லா மருந்துக்கும் உப்பு ஒரு காயக்கல்ப மருந்து. இந்த உப்பு ஒரு காயக்கல்ப மருந்து என்பதால் இப்பொழுது இந்த ஆசன கடுப்பிற்கும் மூலக்கடுப்பிற்கும் ஒரு அரிய தீநீரோடு துணை மருந்தாக உப்பு சேர்க்கிறோம். அப்படி சேர்த்து காலை மாலை இரு வேளையும் உணவு சாப்பிட்றதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னே 50 மில்லி அளவிற்கு இந்த தீநீரை தொடர்ந்து சாப்பிட்டு வரணும்.
20 1 மாத காலத்திற்கு நீங்கள் சாப்பிடும் பட்சத்தில் ஆசன கடுப்பும் மூலக்கடுப்பும் அந்த மலக்குடலில் இருக்கின்ற கழிவுகள் வெளியேறி இந்த நோயை படிப்படியாக குணப்படுத்தும் ஆற்றல் இந்த தீநீருக்கு உண்டு.